பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا لقد أضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا. صدق الله العلي العليم. அந்நாளில் அநியாயக்காரன் தன் இரு கைகளையும் கடித்தவனாக, அந்தோ நான் இந்த தூதருடன் ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கலாமே என்பான். அந்தோ நாசமே, இன்னாரை நான் நண்பனாக ஆக்கிக் கொள்ளாமல் இருந்திருக்கலாமே. நினைவூட்டல் என்னிடம் வந்த பின்பும் அதிலிருந்து என்னை அவன் நிச்சயமாக வழிதவ செய்து விட்டான் என்று கூறுவான். ஷைத்தான் மனிதனுக்கு துரோகியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களிலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போ ஓதின ஒரு 3 வசனம், இந்த 3 வசனம் 2 பேர் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். 2 பேருமே நண்பர்கள். இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை ஏற்படுத்தும். நம்ம யாரை நண்பனாக ஏற்றுக்கொள்ளணும், யாரை வீட்டுக்குள்ள அனுமதிக்கணும், யாருடைய ஆலோசனை நம்ம கேட்கணும் என்பதெல்லாம் இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகிறது. பொதுவாக இன்னைக்கு நாம நண்பர்னு சொல்லி யாரெல்லாமோ நண்பனாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நண்பர் மூலம் நமக்கு இறையச்சம் வருதா? அந்த நண்பர் மூலமா நம்ம தொழுகை விட்டு விட்டோமே, தொழுகைக்கு நம்ம போகணும்னு சொல்லி ஒரு யோசனை வருதா? அந்த நண்பர் மூலமா நல்லமல்கள் நல்ல செய்யணும்னு சொல்லி யோசனை வருகிறதா? யோசிக்கணும். யாரெல்லாம் நண்பராக நம்ம எடுத்துக்கொள்கின்றோம், இந்த நண்பர் மூலமாக நமக்கு பாவமான சூழ்நிலை ஏற்படுகிறதா? தொழுகை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதா? குரானை விட்டு புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறதா என்றெல்லாம் யோசிக்கணும். சரட்டு மேனிக்கு நண்பன் கிடைத்து விட்டான் என்று சொல்லி ஊர் சுத்தக்கூடாது, அவரெல்லாம் வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. நம்ம யோசிச்சு என்ன செய்யணும், நம்ம இந்த நட்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி என்ன இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது? மக்காவில் 2 பேர் இருந்தாங்க, உக்பத் பின் ஆமிர் என்பவனும் இன்னொன்று உமையத் பின் ஹலஃப் என்பவன், 2 பேர் நண்பர்கள். இன்னொரு அடிப்படையில் உமையாக்கு பகரமாக உபை பின் ஹலஃப், ஒன்னு உமையத் பின் ஹலஃப், இன்னொன்னு உபை பின் ஹலஃப், 2 பேரும். இந்த 2 பேர் யாருக்கு நண்பர் என்று சொன்னா உக்பத் பின் ஆமிர் என்பவருக்கு நண்பனாக இருந்தார்கள். எங்க 2 பேரும் ஒன்னாத்தான் போவாங்க, ஒன்னாத்தான் வருவாங்க, ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நட்பு. 2 பேரும் சேர்ந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்கள். எதிர்ப்பிலும் கூட 2 பேரும் குறை வைக்கல, 2 பேரும் சேர்ந்துதான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ரசூலுக்கு. கடுமையான எதிர்ப்பு. உமையா எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறான் அதே மாதிரி உக்பா தெரிவிப்பார். உக்பா எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறானோ அதே மாதிரி உமையாவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். உமையா என்ன வார்த்தை கொண்டு திட்டுறானோ அதே வார்த்தை கொண்டு உக்பா திட்டுவான். உக்பா என்ன வார்த்தை கொண்டு திட்டுறானோ அதே வார்த்தையை உமையா கொண்டு திட்டுவான். 2 பேரும் அந்த ரசூலை எதிர்க்கையில சளைத்தவர்கள் அல்ல, 2 பேரும் ரசூலை எதிர்ப்பையில சளைத்தவர்கள். அந்த அளவுக்கு போட்டி போட்டு கொண்டு 2 பேரும் என்ன செய்வார், ரசூலை வசைப்படினார்கள். ஒரு நேரத்தில் 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை. பிரியனா நட்பு பிரியது இல்லை. உமையா வெளியூருக்கு போயிட்டான். உமையா வெளியூருக்கு போன பிறகு இப்ப உக்பா மட்டும் தனியா இருக்கிறான். உக்பா என்ன செஞ்சிருக்கான், கொஞ்சம் கொஞ்சமா ரசூலுல்லாஹ்வுடைய போதனைய அப்படியே செவிதாழ்த்தி கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற கருத்துக்களை செவிதாழ்த்தி கேட்கிறான். குர்ஆனுடைய வசனங்கள் அவனுடைய நெஞ்சில பாய்கிறது. குர்ஆனுடைய வசனங்கள் அவனுடைய நெஞ்சில பாய்கிறது. அப்படியே மனம் மாறுதான். மனம் மாறி என்ன செய்கிறான், ரசூலுல்லாஹ்ட்ட நெருங்கி போறான். நெருங்கி போய் ஈமான் கொள்கிறான். ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றா அது மாதிரி கேட்டு நடக்கிறான்.
கொஞ்ச காலம் இப்படியே போயிட்டு இருக்குது. மீதி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கும் போது அவன் திரும்பி வந்துட்டான். யாரு? உமையத்து பின் கலஃப் திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்தோன்னா நண்பனை பத்தி நிறைய பேர் முறையிடுறாங்க. 2 பேர் நண்பன் தானப்பா, உன் நண்பன் தானே உக்குபா, இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூல்லா வழியை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறான் என்றெல்லாம் சொன்ன உடனே உமையா நேர போய் உக்குபா பிடிச்சு பேசுறான். நீ என்ன செய்கிற, அந்த முகம்மது நீ பின்பற்ற ஆரம்பித்துட்டாயாக. வஜிஹி மின் வஜிஹிக ஹராமுன் இன் தாபஅத்து முஹம்மதன். சொன்ன வார்த்தை வஜிஹி மின் வஜிஹிக ஹராமுன் இன் தாபஅத்த முஹம்மதன். நான் 2 பேர் நேருக்கு நேர் பேசுறது ஹராமுப்பா. 2 பேர் நேருக்கு நேர் பேசுறது ஹராம். எப்போ நீ பின்பற்றிட்டியோ, ரசூலா பின்பற்றி போனியோ, அப்பவுமே உன் முகத்தை பார்த்து என் முகத்தை பத்தி பேசுறது ஹராமு. இன்னும் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். நம்ம 2 பேரும் எந்த பழக்க வழக்கம், சாதாரண பழக்க வழக்கமா? ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்றோம். நீ என்ன சாப்பிட்டு அதை நான் சாப்பிட்றோம். நீ என்ன ட்ரெஸ் போற அதே மாதிரி நானும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டிய பாரு. இல்ல, நீ அந்த முகம்மதை பின்பற்றி விட்டார், அந்த முகம்மது வழியை நீ பின்பற்றி போயிட்ட, அதனால உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ ஹராமு, உன்னை 2 பேரும் பேசுவது ஹராம் அடையிட்டான். இப்ப நான் என்ன செய்யணும்? நீ அவரை பின்பற்றாத, நீ இஸ்லாத்துட்டு வெளியே வந்துடுறீங்க. அவர் என்ன செஞ்சாரு? நிராகரித்து விட்டார். அத்தோட விட்டான். அவன் ஒரு வார்த்தை சொன்னான். உமையா உக்பாத்துல சொன்னான், நீ அந்த நபியை நிராகரித்தனு எனக்கு தெரியாது, நீ ஒரு செயலை காட்டினா தான் தெரியும். என்ன செயல்? அந்த ரசூலுடைய முகத்துல காரி துப்பணும் அப்படிங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரசூலை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல்லான் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரஜாக்களை மென்மேல் உயர்த்தி அருள் புரிவானாக. அந்த ரசூலுடைய முகத்துல காரி துப்பணும் சொல்லிட்டான். நட்பு பாருங்க எந்த அளவுக்கு போய் சேர்க்குது. அவன் நேர போனா, நான் துப்புனாத்தான் நீ உன்னுடைய நட்பை நீ புதுப்பிப்பியா அப்படின்னு கேட்டான். ஆமா. நேர போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முகத்துல காரி துப்பி விட்டான். காரி துப்புன உடனே அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். وَيَوْمَ يَعْضُ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا يَا وَيْلَتَى لَيْتَنِي لَمْ أَتَّخِذْ فُلَانًا خَلِيلًا لَقَدْ أَضَلَّنِي عَنِ الذِّكْرِ بَعْدَ إِذْ جَاءَنِي وَكَانَ الشَّيْطَانُ لِلْإِنسَانِ خَذُولًا. இந்த 3 வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். இவன் எப்படி இருப்பான் தெரியுமா? கைகளை கடித்துக் கொண்டு மறுமை நாள்ல, நான் இவனை நண்பனா எடுத்துக்கொள்ள வேண்டாமே, நண்பனா எடுத்துக்கொள்ளாம இருந்திருக்கலாமே. ஏன்னா மறுமை நாளில் அவனுக்கு வேதனை கொடுக்கப்படுகிற பொழுது, அந்த ரசூலை காரி துப்புவதற்காண்டி வேதனை கொடுக்கப்படுகின்ற பொழுது, நல்வழிக்கு வந்து பிறகு மறுபடி நீ வழிகட்டுக்கு போன பிறகு அந்த வேதனை அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற நேரத்தில் அவன் இத்தனை வார்த்தை சொல்வான். அந்நாளில் அநியாயக்காரன் தன் 2 கைகளையும் கடித்தவனாக, அந்தோ நான் இந்த தூதரன் வழியை ஏற்படுத்தியிருக்கலாமே என்பான். எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். நல்வழி வந்த பிறகு அவனுக்கு ஒரு நாசம் கிடைக்கிறது, நல்வழி வந்த பிறகு அவனுக்கு ஒரு மோசம் கிடைக்கிறது. அவன் சொல்வான், அந்தோ நாசமே, இன்னாரை நான் நண்பனாக ஆக்கிக் கொள்ளாமல் இருந்திருக்கலாமே. யார? அந்த உமையாவை நான் நண்பனாக ஆக்கிக் கொள்ளாமல் இருந்திருக்கலாமே. அடுத்து சொல்வான், நினைவூட்டல் என்னிடம் வந்த பின்பும், சத்தியம் என்னிடத்து வந்த பின்பும் அதிலிருந்து என்னை அவன் நிச்சயமா வழிதவற செய்து விட்டான் என்று கூறுவான். ஷைத்தான் மனிதனுக்கு துரோகியாகத்தான் இருக்கிறான். ஷைத்தான் மனிதனுக்கு துரோகியாகத்தான் இருக்கிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்னங்க? நாம நண்பனாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். சரட்டு மேனிக்கு நண்பன் சொல்லி எல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது. நட்பு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடக்கூடாது. யாரை கூட்டு போனா நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அதையும் பார்க்கணும். இல்ல, யாரை கொண்டு போனா நம்ம வீட்டுக்கு அழைச்சா, யாரை தன்னோட நண்பனா ஆக்கினா நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும், இல்மிலையும் ஈமான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை யோசித்து
நான் நட்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற மேலான பாடத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்ய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.